ஒருவேளை ஒரு புது வாழ்க்கை என்னோட ஆரம்பிக்கிறதுக்கு அவருடைய வயசு இடம் கொடுத்தாலும் மனசு இடம் கொடுக்குமாங்கிறது கேள்வி கொடுத்தேன். என்ன இருந்தாலும் அவள் எங்களோட மண்ணில பிறந்த மகள். தன் தாலி அறுத்தாலும் தன் புருஷனுடைய நினைப்பை ஒரு நாள் அறுக்க மாட்டான். இது எங்களுடைய மண்ணுக்கும் மக்களுக்கும் உள்ள பந்தம். உன்னுடைய பழைய காதலி தான், இருந்தாலும் அவள் இன்னொருத்தனுக்கு மனைவி. உன்னிலிருந்த ஆசை விருப்பம் எல்லாத்தையும் நெரிச்சு கலக்கி போட்டுதான் இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டான். நீ போட்ட கடிதமே அவ அடி மனதுல எரிஞ்சுக்கிட்டு கிடக்கிற வேதனை படுத்தல சுரண்டி பார்க்கிற மாதிரி இருக்கும். உன்னை வேதனை படுத்துங்கிறதுக்கா நான் இதை சொல்லலைடா. உன்னுடைய எதிர்பார்ப்பு ஏமாற்றம் அடைஞ்சா அது தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உன்னுடைய மனசுக்கு வேணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்றேன். ஏமாற்றம் பாசன், இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையில ஏமாந்திருக்கலாம். வாழ வச்ச அந்த கடவுளே என்னை ஏமாத்திருக்கலாம். ஆனா காதல் எனக்கு நம்பிக்கை இருக்கடா. நாங்க 2 பேரும் வச்ச நேசம் அர்த்தம் கண்ணியமா. ஆனந்தி நிச்சயமா என்ன வெறுக்க மாட்டான். எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கடா. ஆனந்தி இந்த கடிதம் வந்தவுடன் ஏமாற போறது நீதான். நீ வேணுமெண்டா இருந்து பார். நீ கனடால இருந்து வார்த்தைகளே இல்லை, நான் ஊருக்கு போயிடுவேன். சரி, அப்படித்தான் நீ அவசரப்பட்டு அவசரமா ஸ்ரீலங்கா போகணும்னு சொன்னா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. எனிவே, நீ போகும்போது டெலிஃபோன்ல ரெக்கார்ட் மெசேஜில் விட்டுட்டு போ. உன்னை போகும்போது தான் வழி அனுப்ப வைக்க முடியும்னாட்டியும் நீ வரும்போது கட்டாயம் நான் ரிசீவ் பண்றதுக்கு வருவேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டா. நீ கனடாவுக்கு போய் திரும்பி பார்த்துக்கிட்ட நான் ஊருக்கு போக வேண்டி வந்துட்டா நிச்சயமா உன் ரெக்கார்ட்ல நான் மெசேஜை விட்டுட்டு போறேன். அப்பனே பிள்ளையாரப்பா, நான் உன்னை மட்டும்தான் இப்ப நம்பி இருக்கிறேன். எனக்கு வேற வழி தெரியல தெய்வமே. நான் ஆசைப்பட்டது காத்திருந்தது எல்லாம் ஆனந்தியோட சேர்ந்து வாழ்ந்தேன். அதுதான் எனக்கு ஆனந்தே கிடைக்காம போச்சு. இப்போது நான் அவளோட சேர்ந்து வாழ வழிகாட்டப்பா. ஆனந்திட்டேருந்து ஒரு நல்ல பொது கொடு தெய்வமே. அமுதன் என்ற கண்ணியை நான் நம்பலாம் இருக்கடா. நீயும் கோயிலுக்கு அதான் இந்த மழை இன்றைக்கு என்ன சும்மா அப்படியே கோயிலை சுத்தி கும்பிட்டு போக வந்தேன். கோயிலுக்கு வந்தா கவலை கஷ்டம் தீர்ந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லையா? எந்த நேரம் பார்த்தாலும் வேலை வேலை என்று பிஸியா தெரிஞ்ச அமுதனுக்கு எது ஞானோதயம் பிறந்துட்டுதோ? சும்மா பை தி வே, எனக்கு லாஸ்ட் மினிட் தான் மச்சான் டிக்கெட் கிடைச்சது. இன்றைக்கு இரவைக்கு நான் சிலோனுக்கு ஃப்ளை பண்ணுறேன். போக முதல் உன்னை வந்து சந்திச்சுட்டு போகணும்தான் மச்சான். வெட்டிங் முடிஞ்சோடனே எதுக்கு நான் 1 வீக்ல வந்துடுவேன். லோன் கொள்கை எடுக்கலாம் போச்சு, உங்களுக்கு தெரியும் தானே? என்னுடைய அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன் பாபி. தேங்க்யூடா, தேங்க்யூ. என்னுடைய மெனங்கடிந்த திருமண வாழ்த்துக்கள் உனக்கு. என்ன உண்டு, இந்த வெட்டிங்குக்கு வர முடியாது. ஐ மிஸ் யூ. அது மட்டுமல்ல, வாசனம் இந்த நேரம் பார்த்து கனடாக்கு போயிட்டான். எனக்கு எப்படி இங்க பொழுது போதோ தெரியல. அது வரைக்கும் எனக்கு இந்த கோயில் தான் துணை. I know your problem. I know your feelings. Don't worry, Amudan. Everything would be fine. நீ எதிர்பார்க்கிற மாதிரியே ஆனந்திட்ட இருந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கும்டா. நான் வெட்டிங் முடிஞ்சு வரைக்க இந்த ஹாப்பி நியூஸை நீயே எனக்கு சொல்லுவ. நான் இந்த கோயில் வாசலை வச்சு நோக்கி சொல்றேன். உன்னுடைய காதல்
நிச்சயம் ஜெயிக்கும்டா, நிச்சயம் ஜெயிக்கும். எனக்கு என்னமோ தெரியலடா, இந்த முழுக்க மனசு ஒரு பாரமா இருந்ததுடா. கோயிலுக்கு வந்து போனா மனசுக்கு சமாதானம் கிடைக்கும்னு வந்தேன். கோயிலோ சர்ச்சோ பள்ளிவாசலோ அலமோதி கொண்டிருக்கிற மனத்தை சமாதானப்படுத்தி பக்குவப்படுத்த உகந்த இடங்கள் இல்லையா? யா ஆஃப் கோர்ஸ். மதம் என்கிறது ஒரு மனிதனை நன்னறிப்படுத்தி நல்ல வழியில வாழ வைக்க சமுதாயம் கண்டுபிடிச்ச ஒரு விஞ்ஞானம். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு விஞ்ஞானம். அது கிறிஸ்தவமா இருந்தான, இந்துவா இருந்தான, இஸ்லாமா இருந்தான, இதை பற்றி பேசிக் கொண்டிருந்தா நேரம் போறதே தெரியாம மச்சான். எனக்கு 4 மணிக்கு முதல் ஏகாப்புள்ள நிக்கணும். பிந்திப்புனா தெரியும் தானே எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள். வா, உன்னை கொண்டே நான் ட்ராப் பண்ணிட்டு போயிட்டு வரேன். அப்பரும் சுந்தரரும் ஆளுடை பின்னையும் எப்படி பாடினாரோ. வீட்டுல மனதில் எனக்கு தரவேன்னு சொல்லி காங்கலாம் கிடக்கு. பாக்கிலா வந்து புழுவப்பூக்களை வந்துருக்கு. இந்த பாக்கலாம் இந்த தமிழாக்க கூடுதல் காலாம் போகணும். இப்படி கைதே சொல்லுவோம்னு சொன்னால் ரெண்டாவது வந்து கையை தருந்தாரு. அப்ப அவர்களுக்கும் பொழுதுவோம், எனக்கும் பொழுதுவோம், வீட்டில் இருக்க ஆக்கினே எனக்கு இல்லாம போகும். இந்த மனுஷன் பிள்ளைட சொல்லு தாங்கலாம கிடக்கு. கைரேகை யோசனம் பார்க்கப்படும். இலவசம் மட்டும் போட்டிருக்குது. ஐயா, உண்மையா இலவசமா? ஆஹா, அப்படின்னு சொன்னா இந்த கையிருக்க வடிவா பார்த்து சொல்லுங்க. இந்த ஆயுட தம்பி தண்ணீர தத்தண்டு கிடக்கு. அது என்னண்டையா தண்ணியில தத்து வரும்? நான் தான் 2-3 வேலை செய்யறதால பீச் பக்கம் போனது கிடையாது, ஸ்விம்மிங் பூல் பக்கம் போனது கிடையாது. எனக்கு நேரமே கிடைக்கிறது இல்ல. அப்படி இருக்கேங்க எப்படி ஐயா எனக்கு தண்ணியில தத்து வரும்? என்ன இடம் இதோ ஐயா, உடம்பு டயர்டா கிடக்குன்னு சொல்லி போட்டு 4 கேன் வேண்டி அடிப்போம்னு சொல்லி வேண்டி கொண்டு போறேன். இதையெல்லாம் பெருசா கண்டு கொள்றது. தண்ணியில தத்து இது குடிச்சா உடம்புக்கு என்ன கெடுதலே? ஐயா, இது என்னுடைய தட்சணையா வச்சிருங்க, என்னுடைய தட்சணையா வச்சிருங்க. எனக்கு வேலைக்கு நேரம் போட்டது. இந்த பேக்கரியில ஒரு வேகன்சி போட்டிருக்காங்களா, போய்க்க பார்த்து கொண்டு போவோம். பார்க்கப்படும் ஜூஜூபி இலவசம். எங்க ஏன் தோணிட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நான் ஒரு முறை பார்த்தா 100 முறை பார்த்த மாதிரி. தம்பி சும்மாதான் சொல்றேன். இந்த கையை காட்டும் பாப்போம், பாடியா பார்த்து சொல்றேன். அந்த ஆண்டவன் சொல்றான், இந்த அருணாச்சல முடிக்கிறான். அந்த ஆண்டவன் சொல்லி இந்த அருணாச்சலத்துக்கு எப்ப கல்யாணம் பார்த்து சொல்லுங்க. திருமணமா? திருமணம் பல தடங்களுக்கு பிறகுதான் உனக்கு கல்யாணம். அப்படியா? இது எனக்கு ரொம்ப பேஜாரா இருக்கு. சொல்லு அப்ப உண்மைதான் ஐயா. ஏஜென்சி காசு கொடுத்து வருவான்னு பார்த்தா வந்த வழியில ஜெர்மன்ல ஒரு பாய் ஃப்ரெண்டோட இறங்கி ஊடிட்ட ஐயா, ஊடிட்ட. தம்பி, இந்த ரேகையே சொல்லுது பாடிவா. இந்த ரேகை இருக்கிறதா நான் சொன்னான், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு என்ன சொல்றது? துக்கம் கவலை தாங்க முடியல, ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க. கவலைக்கு தான் சாமா இருக்கு, எடுத்து பாடிவா குடிச்சிட்டு உண்மையா படுக்கலாம். இது எனக்கு செக்ஷனே தந்துட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த அருணாச்சலம் ஒரு குட்டி மாட்டினா 100 குட்டி மாட்டின மாதிரி. அதை விட பெரிய கரவலையா கிடாச்சு. இப்ப டிஸ்கோக்கு போய் குட்டி கொடுக்க போகுதா? போலீஸ் பிடிச்சு கொண்டு போடுங்க. நீங்க இதுல கைரேகை பார்த்து கொண்டு இருக்க, நீங்க வந்து அதை பார்த்து புனே எடுக்க. அவன் இப்ப காவில கூடு போட்டானோ அன்றைக்கு எனக்கு தெரியும் கேஜில காப்பு போடுவானு. அதுக்கு நான் என்ன செய்யறேன்? கடுக்கிற மாட்டின நேரம் நீ ஏதாவது அவனை கண்டிச்சியா? என்னப்பா அந்த இந்த புள்ளிய பொழுது பிடிச்சி போச்சு. நான் அவலத்துல இருக்கேன், நீங்க இப்பதான் கடுக்கன் போட்டாங்க. எல்லாம் பேசி கொண்டு நிற்கிறீர்கள். உதா நேரம் இப்ப பேசுற நேரம். கடுக்கன் போட்டு கொண்டிருக்க கேட்க இல்லை. இப்ப புது ஜாக்கெட் போட்டு கொண்டிருக்க கேட்க இல்லை. இப்ப என்ன வந்து சொல்லி கொண்டு நிற்கிறேன். அதுக்கப்பா அந்த ஜாக்கெட் எல்லாம் பூட்டி வச்சிருக்கிறான்னு எடுத்த இடத்துல வச்சுட்டு வந்திருக்கலாமே. நீ நடிகை எம்ஜிஆர் பாட்டை கேட்டு கொண்டிருப்பேன். நான் இன்றைக்கு சுவாசின்ற பாட்டு ஒன்று பாடுறேன், நல்லபடியா கேட்டு. பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, பாலூட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும் கச்சேரிக்கு, நான் வளர்த்த பச்சை கிளி நாளை வரும்
கச்சேரிக்கு செல்லம்மா எந்தன் செல்லம்மா. எப்போது வரும் அவளிடமிருந்து ஒரு அன்பான பதில். இவன் இதயம் ஏங்கி கிடக்கிறது. நிமிடங்கள் மணித்துளியாய், மணித்துளி நாட்களாய். ஒவ்வொரு கணமும் இவனுக்கு இரும்பாய் கணக்கிறதே. காலம் கடந்தாலும் வாழ்க்கையை விழுந்தாலும் இவன் நேசம் மட்டும் இன்னும் நெஞ்சு முட்ட நெருக்கமாயிருக்கிறதே. எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் அவள் நினைவாய் இது நாள் வரை இவன் வாழ்ந்து கழித்து விட்டான். அவள் யாருக்கோ வாழ்க்கைப்பட்ட போதும், பின்பு விதவையாய் தனித்து வீழ்ந்த போதும் எத்தனை தடவைகள் இவன் அணுவணுவாய் உடைந்து விட்டான். கடமையின் பிடியில் சிறைப்பட்டு கிடந்த போது இவன் இதயம் கூட கொஞ்சம் இறந்துதான் கிடந்தது. ஆனால் இப்போது இவன் தவறவிட்ட இதயம் எப்போது திரும்ப வரும்? தவியாய் தவிக்கிறானே. கண்களை மூடி கற்பனையில் தூதுவிட்டு காலம் வரும், இவன் காதலும் வரும் என்று காத்து கிடக்கிறான் இந்த காளை. இவன் எண்ணியபடியே அவள் கடிதமும் வந்தது. ஆனால் காதல் வந்ததா? என் அருமை காதல் துரோகிக்கு என் கண்ணீர் எழுதும் கடிதம். இன்னுமா என் மீது உன் மோகம் தீரவில்லை? எரிந்த மெழுகாகி நான் இறந்து ஜடமானேன். உன்னை நினைந்து நாளெல்லாம் விழி நனைந்து உயிர் சோர்ந்தேன். இன்னுமா என் மீது உன் மோகம் தீரவில்லை? உன்னை நான் எதிர்பார்த்து உறவாக வேண்டுமென்று எண்ணி நான் கைகோர்த்து இருந்த நாள் மறந்து விட்டேன். இன்னுமோர் ஒளி வாழ்க்கை எனக்கில்லை, இனி வேண்டாம் உன்மனக் கோளையே உன் பொய் அன்பு. இன்னுமா என் மீது உன் மோகம் தீரவில்லை? என் கணவர், என் தெய்வம் இறந்ததால் நான் விதவைதான். அதற்காக எண்ணாதே இனிமேலும் உன் காமத்தீயை நான் அணைக்கும் விருந்தென்று. இனியும் ஓர் இல்வாழ்க்கை எனக்கில்லை, எழுதாதே இன்னுமோர் காதல் கடிதம். என்ன நீ அப்படி நினைச்சுக்கொண்டு? நான் ஒரு மோசக்காரன் நினைச்சுக்கொண்டு இல்லை. நான் ஒரு பித்த சாதாரண ஒரு உடலிச்ச கண்ணு கேட்கிறவன்னு நினைச்சுட்டா இல்லை. இன்னுமா என் மீது உன் மோகம் தீரவில்லை? எரிந்த மெழுகாகி நான் இறந்து ஜடமானேன். உன்னை நினைந்து நாளெல்லாம் விழி நனைந்து உயிர் சோர்ந்தேன். இன்னுமா என் மீது உன் மோகம் தீரவில்லை? உன்னை நான் எதிர்பார்த்து உறவாக வேண்டும் என்று எண்ணி நான் கைகோர்த்து இருந்த நாள் மறந்து விட்டேன். இன்னுமோர் ஒளி வாழ்க்கை எனக்கில்லை, இனி வேண்டாம் உன்மனக் கோளையே உன் பொய் அன்பு. Please leave the message after the tone. Watson? Hello, Watson? Are you there? Watson? Watson? Are you there? Hey, Watson? He changed Tyler.
நகவே பார்த்துட்டேன். காலையில நகவே பார்த்துட்டேன். நான் வச்சிருந்த பிரசுத்தமான நேசத்தை வெறும் பொய்யன்னு நினைச்சிட்டாள். உணர்ச்சியிலே ஏற்பட்ட பரவருக்கு அதனுடைய காதல் என்று முடிவெடுத்துட்டான். அவளுக்கு என்ன தெரியும்? அவளுக்கு எங்கேயோ கல்யாணம் முடிவு செஞ்சது அறிஞ்ச உடனே நான் எவ்வளவு துடிச்சு போனேன். தாங்க முடியாது இருக்கிறானே. Your message has been recorded. Thank you. Please leave the message after the tone. I will get back to you as soon as possible. நான் ஏமாந்துட்டேன். நீ சொன்ன மாதிரி வாழ்க்கையில நான் ஏமாந்துட்டேன். காதல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே பொய்யா போச்சு. ஆனந்தி பல் போட்டுட்டான். நான் ஒரு காவு உண்மையான என்னுடைய ஆனந்தி என்ன உண்மையான அன்பு வெளிப்படுத்தி சொன்னது குற்றமாடா. Your message has been recorded. Thank you. This is Sierra Flight TI 642 from Dublin.